ஹலோ வணக்கம். கார் ஜுவல்லரி அக்சசரிஸ் நீங்கள் பார்க்குறது ரெனால் குவிட்டு. இந்த காரில் வந்துட்டு என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரண்டில் வந்து டிஆர்எல் ஃபாகு ஃபிட் பண்ணியிருக்கோம். இண்டிகேட்டர் வித் ஃபாகாக யூஸ் பண்ணிக்கலாம். பியூர் ஒயிட்டு எல்இடி ஃபிட் பண்ணியிருக்கோம், H4. பாருங்கள், பாருங்கள் டிஆர்எல் ஃபாக் வந்து வித் இண்டிகேட்டரோட ஃபிட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுபோல் 300 வாட்ஸு எல்இடி ஃபிட் பண்ணியிருக்கோம், H4. அந்த லைட் ஆப்ரேட் பண்ணுங்கள் சார். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்லா ஜென்யூன் குவாலிட்டி. 2 இயர் வந்து வாரண்ட்டி கொடுத்துருவோம். வாரண்ட்டி அண்ட் கேரண்டியோடு நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். ஆண்ட்ராய்டு போட்டிருக்கோம். பாருங்கள், ரெனால் குவிட்டுக்கு ஆண்ட்ராய்டு போட்டிருக்கோம். ரொம்ப சூப்பர் கிளாரிட்டியாக இருக்கும். வாரண்ட்டி ப்ராடக்ட் தான். கார் ஜுவல்லரி ஷோரூம் 13 இயராக வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஜென்யூன் ப்ராடக்ட் மட்டும் தான் டீல் பண்ணுறோம். ஓனர் கம் லேபர். ரொம்ப சூப்பராக இருக்கும். டோர் ஸ்டெப் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நல்ல வாய்ப்பை தவற விடாதீங்க. ஷோரூம் வாங்க. கண்டிப்பான முறையில் ப்ரைஸில் நெகோஷியபிள் உண்டு. குவாலிட்டியில் நோ காம்ப்ரமைஸ். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். உங்கள் நேம் சார்? பேர் வந்து கோகுல். நான் கம்பெனி பேர்லேருந்து எனக்கு கிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னோடய வண்டி கிட்டு. நான் வண்டி எடுத்து 1 வருஷமாக வேலை பார்க்கல. இவங்ககிட்ட தான் நான் ஏற்கனவே பழைய ஸ்விஃப்ட்டு செலீரியோலாம் பார்த்துருக்கேன். இப்போ இந்த வண்டியில் வந்து நான் மேட்டு, வைசரு, அதுக்கப்புறமேட்டா ஆண்ட்ராய்டு செட்டு போட்டிருக்கேன். டிஆர்எல் லைட்டு அண்டு 300 வாட்ஸுக்கு வந்து எல்இடி பல்பும் போட்டிருக்கேன். சீட்டு கவர் சொல்கிறீங்க? சீட் கவர் போட்டிருக்கேன். நாப்பா லெதரில் போட்டிருக்கிறேன். இவங்க சொன்னதுபடி எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த ரேட் வைஸை காம்ப்ரமைஸ் பண்ணி எல்லாமே கரெக்டான குவாலிட்டியோட பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஒர்க்கும் வந்து எனக்கு சொன்ன டயத்தில் நைட்டு எல்லாமே ஒர்க் பண்ணி 1 டேயில் நான் அர்ஜென்ட்டு பண்ணி கொடுங்க, இன்னைக்கு கேரளாவுக்கு போகணும்னு சொல்லியிருந்தேன் நைட்டு. அதுபடி இன்னொரு 1 ஹவரில் இப்போ எனக்கு வண்டி முடிஞ்சு டெலிவரியும் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் குவாலிட்டி வைஸாகவும் சரி, டைமிங்கு எல்லாமே இவங்க வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருவாங்க. எனி டைம் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருப்பாங்க. இன்னொன்று சார், நாங்கள் ஓனர் கம் எம்ப்ளாயி. வெளியில் ஆள் போட்டு வேலை பார்ப்பாங்க. நாங்களே ஃபேமிலியாக ஒர்க் பண்ணுறோம். அந்த டைமிங்கு ப்ளஸ் வந்து 1-2 ஒர்க், சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம ஏதாவது பண்ணோம், ஒயரிங் எல்லாமேனா அந்த கம்பெனிஸில் எப்படி பண்ணாங்களோ அதை விடவும் நல்லாவும் கிளாரிட்டியாகவும் எல்லா ஒர்க்கும் ரொம்ப ஃபினிஷிங் நல்லா இருக்குது. எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான ஃபீச்சர், இது குவாலிட்டி, இது இவ்வளோ அப்படின்னு சொல்லி இந்த பட்ஜெட் இப்படி பண்ணால் இது ஃபீச்சர் இருக்குன்ற மாதிரி வரைக்கும் இவங்க வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி சாட்டிஸ்ஃபையாக வந்தால் நம்ம பண்ணதுக்கு ஒர்த்தாக பண்ணிக்கலாம். சார், ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு ஒரு சில வேலை தான் பார்க்க வந்தீங்க. பட் நான் நிறைய ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் வந்து ஆக்சுவலாக வந்தது வெறும் இது எனக்கு நான் ஏற்கனவே யூஸ் பண்ண 2 கார் நான் சொன்ன மாதிரி ஸ்விஃப்ட் செலீரியோட கூட நான் பண்ணேன். இதில் நான் வரும்போது வெறும் சீட்டு கவருக்கும் ஃப்ளோர் மேட்டு மட்டும்தான் நான் போட்டோன்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சார் வண்டி புதுசாக இருக்கு, நீங்கள் கொஞ்சம் பண்ணுங்கள், பட்ஜெட்டாகவும் பண்ணித்தரான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்த கவருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் விண்டு ஷீல்டுக்கு அவங்க போட்டு அதுக்கான கிளாரிட்டி எல்லாமே கொடுத்து, ஏசி உள்ள எனக்கு ஏசி அதிகமாக நான் மாருதியோட கம்பேர் பண்ணி வரும்போது இதில் வந்து இவ்வளோ கூலிங் வரணும்னா நீங்கள் இந்த குவாலிட்டி உள்ள ஷீட் போடுங்க, பட் நான் உங்களுக்காண்டி ரேட் அதை நார்மல் ரேட் பண்ணி நெகோஷியபிள் பண்ணி தரேன், பட் நீங்கள் பண்ண வேண்டாம்னு சொல்லி அந்த அதே ரேட்டுக்கு அந்த இது பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஸ்டிக் பண்ணியிருக்கோம். நான் வந்து ஜஸ்ட் பழசு நல்லா தான் இருந்துச்சு, பட் ஃபேட் ஆகிருக்கு சார், இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி அதுலேயுமே வந்து எனக்கு மார்ஜின் லேபர்ஸ் கூட வேணாம், நீங்கள் பண்ணுங்கள், பண்ணால் நீங்கள் வெளியில் போய் சொல்லுங்கள் நீட்டாக இருக்கணும் அந்த மாதிரி சொல்லி பண்ணதுனால ஒர்க்கும் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் இருக்கும். நாளைக்கு திருப்பி கேட்குற மாதிரி எல்லா ஒர்க்கும் பண்ணுவோம். ஆண்ட்ராய்டு செட்டு நானே எதிர்பார்க்காத அளவு கிளாரிட்டி நல்லா எல்இடி கிளாரிட்டி இருக்குது.
சப்போர்ட் பண்ணுங்கள் சார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில். கோயம்புத்தூர் மாதிரி இங்கேயும் நல்ல இது வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க மற்ற இதோட கம்பேர். 15 வருஷமாக வச்சு ரன் பண்ணுறோம் சார். நாங்கள் டோர் ஸ்டெப் சர்வீஸும் பண்ணி கொடுக்குறோம். 5 வருஷமா இவங்களுக்கு வந்து என்னோட செலரியை கொடுத்து 4 வருஷமா தான் வந்தேன். பட் இதுக்கும் நான் அதே மாதிரி மேட்டுக்காண்டி வந்தது தான். பட் இதுக்கு தான் நான் என்னோட ஃபர்ஸ்ட் வழி அதிகமாக செலவு பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் இது பண்ணுறது எல்லாமே நல்லா இருக்கும். கஸ்டமருக்கு என்ன சார் சொல்கிறீங்க நம்ம ஷோரூம் பற்றி? கஸ்டமருக்கு எத்தனை ரேட்டிங் கொடுக்கலாம் சார்? ரேட்டிங் வந்து ரேட்டிங் ஹையஸ்ட் ரேட்டிங் என்ன சொல்கிறீங்களோ அதில் 80% வரைக்கும் நான் ரேட்டிங் கன்ஃபார்மாக கொடுப்பேன். ஈவன் 95% கூட போகலாம். எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டட் வைஸ் பண்ணாமல் ஆனால் என்னோட ரேட் இதுதான் சார், இதுக்கு நீங்கள் எவ்வளோ பண்ணலாம் அப்படிங்கிறதா அதுக்குரியது நல்ல. நோ குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் சார். காம்ப்ரமைஸ் இல்லை, ஆனால் ரேட்டு வந்து நெகோஷியபிளாக இருக்கும். அதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்லேருந்து அதில் இல்லை, சொன்ன ஒர்க் எல்லாமே கரெக்டாக. ஒயரிங்லேருந்து எல்லாமே ரொம்ப பங்க்சுவல். நிறையா கம்பெனிஸில் வந்து என்னோட நடுவில் ஒரு கேமரா நான் பிக் பண்ணுவேன், ஒயரிங் டச் ஆகி சில சமயத்தில் கேமரா ஒர்க் ஆகாமல் போனது சென்னையில் எல்லாம் எனக்கு பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி ஒர்க்லாம் இதில் வரல. நான் கூட இருக்கணும்னு கஸ்டமர்லாம் அவசியம் நம்பி வண்டி கொடுத்துருவேன். அந்த டயத்துக்கு கரெக்டாக டெலிவரி கொடுத்துருவேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச்.